Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையத்தில் 2 நாட்டு துப்பாக்கிகள் பதுக்கிய இளைஞர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். அனுமதியின்றி வைத்திருந்ததாக கருப்புசாமி என்பவரிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் சிக்கின. அவர் மீது ஏற்கனவே விலங்குகளை வேட்டையாடியதாகவும் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் 2 வழக்குகள் இருந்தும் அவரை சிறையில் அடைக்காமல் வனத்துறையினர் சுதந்திரமாக நடமாட விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் கருப்புசாமி நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்குவாரிகளில் வெடிகள் வைப்பதால் அதிர்வு ஏற்பட்டு வீடுகள் விரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவநாதபுரத்தில் குவாரியில் பாறைகளுக்கு வைக்கப்படும் வெடியால் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும் வெடி சத்தத்தால் ஒலி மாசுபாடு ஏற்படுவதாகவும் குவாரிகளிலிருந்து வெளியேறும் மண் துகள்களால் விவசாயம் மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் குவாரிகளை மூட நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிங்களாந்தபுரம் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட பின்னும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத விடியாத அரசின் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கள் இறக்குமதிக்கு உள்ள தடையை திமுக அரசு நீக்க வேண்டும், இல்லையென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடையும் என்று தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கள் இறக்குமதி மீதான தடையை நீக்கி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. தவறினால் வரக்கூடிய 2026 தேர்தலில் விளைவுகளை ஆளுகின்ற தரப்பும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரிக்கின்றோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் தேவை என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அதிமுக நகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார். நகர்மன்ற கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரக்கோரி தீர்மானம் நிறைவேற்றும்படி நகர்மன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பிரினியோ கணேஷ் மனு அளித்தார். இந்த நிலையில் திமுக நகர்மன்ற தலைவர் இதனை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக நகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் இளைஞரால் சிறிது நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. டிக்கெட் பரிசோதகர்கள் இளைஞர் ஒருவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயன்றபோது அவர்களை தள்ளிவிட்டு இளைஞர் ரயிலில் ஏறி அமர்ந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மெட்ரோ பணியாளர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையாக சிறிது நேரம் ரயிலை நிறுத்தியதால் பயணிகள் குழப்பமடைந்தனர். இதையடுத்து டிக்கெட் எடுக்காத நபரை விடிய அரசின் போலீசார் தரதரவென இழுத்துச் சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கங்கையம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் விழா நடைபெற்றது. பேரணாம்பட்டில் மண் சாலைகளாக வடிவமைத்து காளைகளுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்து நடைபெற்ற எருது விடும் விழாவில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஈரோடு மாவட்டத்திற்கு கோயில் சிலை செய்ய சென்று மாயமான நபரை மீட்டு தர வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி மனு அளித்துள்ளார். தென்பிடாகை சியாத்தா மங்கை பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் 2 நபர்களுடன் கடந்த மாதம் 20ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் தயிர்பாளையம் பகுதிக்கு கோயில் சிலை செய்யும் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வேலைக்கு சென்ற 2 நாட்களில் கணேசன் மாயமானதாக கூறப்படும் நிலையில் தனது கணவரை மீட்டு தரும்படி கணேசனின் மனைவி சுகந்தி மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அத்திக்கானூர் கிராமத்தில் எருது விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் காளைகள் வேகமாக ஓடுவதற்காக மிளகாய் பொடி தூவுதல் உள்ளிட்ட துன்புறுத்தும் நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே காந்தி கிராம பல்கலைக்கழக சாலை வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்திற்கு அருகே தனியார் பள்ளிக்கு செல்லும் சாலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அவ்வழிக்கு மாற்றாக காந்தி கிராம பல்கலைக்கழக சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த முயன்றனர். இதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்காததால் வாகனங்கள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் முறையான வழிகாட்டுதல்களை வழங்காததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. விழுப்புரம் மாவட்டம் பக்கிரிபாளையம் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றும் பிரியங்காவின் பெற்றோர்கள் 10 பவுன் நகை மற்றும் சீர்வரிசைகள் கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் உறுதியளித்த நிலையில் திருமணத்தின் போது 5 பவுன் நகை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் மீதமுள்ள நகையை உடனடியாக தராவிட்டால் ஆபாச புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக கணவர் மிரட்டியதால் மனமுடைந்த பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே புதுப்பட்டியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை எனவும், சுகாதார வளாகம், தரமான சாலைகள் உள்ளிட்டவை அமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளாததை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்தி இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. இதனால் உப்பு கலந்த குடிநீரை குடித்து ஆட்சி தரும் மக்கள் பெருமளவில் உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதி கிராமங்களில் அறிவுசார் வழித்தடம் என்ற பெயரில் விளை நிலங்களை பறிக்க துடிக்கும் விடியாத அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மோரணப்பள்ளி முதல் எழுவப்பள்ளி வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளிவட்ட சாலையும் அதன் இருபுறங்களில் 500 மீட்டர்கள் வீதம் 3700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தவும் தீய சக்தி அரசு திட்டமிட்டு அதற்கான வரைபடத்தை நிலம் மற்றும் சர்வே எண்ணுடன் வெளியிட்டது. இதையடுத்து மாரச்சந்திரத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் திரண்டு உயிரே போனாலும் விடியாத அரசின் திட்டத்தை தவிடு பொடியாக்கிய தீர்வது என தீர்மானம் நிறைவேற்றினர். ஃபார்மர்ஸ் ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் சிப்காட் 1, சிப்காட் 2, சிப்காட் 3, SEZ, STR, டேமண்ட் எல்லாமே இழந்துட்டோம். நாங்கள் இன்னும் அரைக்குறையாக இருக்கிறது. அட்லீஸ்ட் நாங்கள் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது இந்த ஒரு விவசாயம் பண்ணுறது இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்லேருந்து P1 வரைக்கும் கண்டிப்பாக ஒரு விவசாயம் தான் இந்த உலகத்திலே சாப்பாடு கொடுக்குறாங்க. தயவுசெய்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் விவசாய நிலத்தை எந்த காரணத்தை கொண்டு இழக்கிறதுக்கு எங்கள் உயிரே போனாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் அமைக்கப்பட்ட பூங்கா முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட 3 பூங்காக்களில் 2 பூங்காக்கள் உரிய பராமரிப்பின்றி மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதால் குற்ற சம்பவங்கள் நிகழும் அபாயம் உள்ளதாகவும், மின்விளக்கு, கழிப்பறை வசதி இல்லாததால் பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் கடும் அவதியடைவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். இங்கே உட்காடுறாங்க, குடிக்கிறாங்க, லவர்ஸ் வராங்க. இது குழந்தைங்களுக்காக பராமரிக்கிற பார்க்கு. அதுவும் இல்லாமல் இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, ப்ரெஷர் இருக்கவங்களாம் வாக்கிங் போகிறதுக்காக இங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அப்பப்போ யூரின் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம். இங்கே ஒரே ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம்னா இங்கே பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த ஓரமாக போயிட்டு யூரின் போயிடுறாங்க. நைட் டைமில் கம்பல்சரி இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது சரக்கு அடிக்கிறாங்க. சர்வீஸ் சாலை அமைத்து தராத விடியாத திமுக அரசை கண்டித்து மதுரை விமான நிலையம் அருகே போராட்டம் நடக்கவிருந்ததால் போலீசார் குவிக்கப்பட்டனர். சின்ன உடைப்பு பகுதியில் சர்வீஸ் சாலை அமைத்து தராத விடியாத அரசை கண்டித்து தலித் விடுதலை இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மதுரை தெற்கு தாசில்தார், விமான நிலையம் அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாமந்தி பூ கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
கடந்த வாரம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிலோவுக்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த சாமந்திப்பூ 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாவதால் அறுவடைக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் பூக்களை சாலையில் கொட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். திமுக ஆட்சியில் நாங்கள் வேதனை அடைவது தொடர்கதையாகிவிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலையில் நிறுத்தி வைக்கப்படும் கண்டெய்னர் லாரிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிப்காட்டுகளில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் இவ்வழியாக துறைமுகத்திற்கு எடுத்து செல்லப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் சர்வீஸ் சாலையில் கண்டெய்னர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் திமுக அரசின் போக்குவரத்து காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் அரசு ஊழியர்கள் அச்சத்தில் பணிபுரியும் நிலை உள்ளது. வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கோட்டம் பொறியாளர் அலுவலகம் ஆகிய கட்டிடங்களில் மேற்கூரை சிமெண்ட் கலவை உதிர்ந்து கம்பிகள் மட்டுமே காணப்படுவதால் ஊழியர்கள் கோப்புகளை ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு கட்டட கூரை பெயர்ந்து தலையில் விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் பணிபுரியும் நிலை உள்ளது. திமுக அரசு சேதமடைந்த கட்டடத்தை உடனே சரி செய்ய வேண்டும் என அரசு ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே மக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்புகளை அமைக்காமல் கொசஸ்தலை ஆற்றின் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லட்சுமி விலாசபுரம் கிராமத்தில் இருந்து மணவூர் சாலையை இணைக்க கொசஸ்தலை ஆற்று பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பணி நடைபெறும் பகுதியில் தடுப்புகளை வைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் ஆற்று மணல் திருடப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்கத்திலே பள்ளம் எடுத்திருக்காங்க. அந்த பள்ளம் எடுக்கிறதுனால மாடுகளோ இல்லை மனிதர்கள் போயிட்டு அங்கே எட்டி பார்த்தா கூட கீழே விடக்கூடிய அபாயம் இருக்குது. அதுக்கு சேஃபாக ஒரு எந்த ஒரு உபகரணமும் சேஃப் உபகரணம் எதுவும் பயன்படுத்தாம மக்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் உயிர் போறக்கூடிய அளவில் செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே இந்த இடத்த போர்டு வைக்கணும், என்ன ஸ்கீமில் வைக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு வச்சுட்டு மக்களுக்கு பாதுகாப்பான வளையல்ல வளையங்களை வச்சு ரிப்பன் கட்டி மக்களுக்கு பாதுகாப்பு தரோன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் பகுதியில் தரமற்ற சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருந்த இப்பகுதியில் ஒரு பகுதியை சிமெண்ட் சாலையாக மாற்ற திட்டமிட்டு தரமற்ற முறையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வரும் வகையிலும் போடப்பட்ட சாலையால் வில்லிவாக்கம் கடை வீதி ரயில் நிலையம் செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தரமற்ற அச்சாலையை தரமான சாலையாக மாற்ற வேண்டும் எனவும் இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அதிகாரிகளுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் திறந்த வெளியில் உள்ள கால்வாயால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில் பகுதியில் திறந்த வெளியில் உள்ள கால்வாயால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் விடியாத அரசின் நகராட்சி நிர்வாகம் கால்வாயை மூட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நாகையில் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் புதிய உறுப்பினர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பேசிய அவர் பொதுமக்கள் மத்தியில் நலவாரியத்தில் உள்ள திட்டங்கள் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் எப்படி விளக்க வேண்டும் என வகுப்பெடுத்தார். இந்நிலையில் மீனவர் நல வாரியத்திற்கு என தனி உதவி இயக்குனர் நியமிக்க வேண்டும் எனவும் மீன்வளத்துறைக்கு சொந்தமான டீசல் பங்குகளில் டீசல் அளவு குறைவாக உள்ளதாகவும் அவரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா அலுவலகம் முன்பு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மானாவாரி நெற்பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க கோரி ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பருவமழை பெய்யாத நிலையில் மானாவாரி பயிர்களாக சாகுபடி செய்த நெற்பயிர் மிளகாய் செடிகள் தண்ணீரின்றி கருகியதால் கவலையடைந்த விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு மற்றும் நிவாரண இன்சூரன்ஸ் தொகையை முழுமையாக வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சி நிவாரணமும் பயிர் இன்சூரன்ஸும் மாநில அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கிறோம். வழங்காத பட்சத்தில் கடந்த ஆண்டுகளில் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட மாதிரி தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த கடலாடி விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்று கேட்டுக்கிறேன்.
சென்னை அம்பத்தூர் அருகே பாடி மேம்பாலம் சர்வீஸ் ரோடு சாலை பகுதியில் கட்டி முடிக்கப்படாத மழைநீர் கால்வாய் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இக்கால்வாயில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரசாணை 151 நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அனைத்து அரசு துறை மாற்றுத்திறனாளிகள் சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல அரசு துறைகளில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் 3வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அனைத்து அரசு துறை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கோவையில் ரோலர் கோஸ்டர் பழுதாகி நின்றதால் 80 அடி உயரத்தில் பொதுமக்கள் சிக்கி தவித்தனர். பீலமேடு கொடிசியா மைதானத்தில் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இயக்கப்பட்ட ராட்சத ரோலர் கோஸ்டர் 80 அடி உயரத்தில் பழுதாகி நின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் காலதாமதமாக வந்ததால் சுமார் 2 மணி நேரமாக சுற்றுலா பயணிகள் அந்தரத்தில் சிக்கி தவித்தனர். திருவாரூரில் உள்ள மின்சார வாரிய மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் உரிமை போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேங் மேன்களை கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மின் ஊழியர்கள் கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வருவாய்த்துறை, நில அளவைத்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினருக்கான சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வருவாய் மற்றும் நில அளவைத்துறையில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வருவாய்த்துறையினர் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன.